Welcome to Aiswaryam Learning Links. You are listening to the Voice of AKS, a channel for self-development. இன்றைய காணொளியில் இந்த மாடி தோட்டத்தில் உள்ள ஒரு அருமையான ஒரு மூலிகை அல்லது ஸ்பைஸ் பற்றி பார்க்கலாம். முதலில் நம்மளை வரவேற்பது செவ்வந்தி பூக்கள். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு தண்டங்கீரை செடி. இது 30 நாட்களுக்கு மேலாக இங்கே வளர்ந்து வருகிறது. இது 30 கிரஸ்ட் என்று சொல்லக்கூடிய பூக்கள் விதைகளாக மாறிவிட்டன. இந்த விதைகள் நமக்கு ஒரு வருடத்திற்கு தேவையானதை கொடுத்துவிடும். ஆக இதன் மூலம் நமக்கு குறைந்தது ஒரு 300 ரூபாய் மிச்சமாகிவிடும். இது தண்டங்கீரை செடியினுடைய விதைகள். இன்றைக்கு இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடியது ஒரு வகையான பச்சிலை. இதை ஆங்கிலத்தில் பேசில் என்று அழைக்கிறார்கள். இந்த பேசில் என்பது மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகையாக இருக்கிறது. இதை சமையலில் சிறப்பாக பயன்படுத்தி பல்வேறு நோய்களிலிருந்து விடுபடவும் கட்டுப்படுத்தவும் ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்கிறார்கள். அதை எவ்வாறு நாம் நமது சமையல் அறையில் பயன்படுத்துவது என்பது பற்றி தொடர்ந்து பார்ப்போம். தற்பொழுது இது வளர்ந்து விட்டதால் இதை நாம் ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரே ஒரு செடியை மட்டும் விதைகளுக்காக விட்டு மற்ற அனைத்தையும் அறுவடை செய்யலாம். மீண்டும் இந்த செவ்வந்தி பூக்களிடமிருந்து விடைபெற்று நாம் கட்டுரைகளுக்கு செல்லலாம். செவ்வந்தி பூவினுடைய மிகவும் அருகாமையில் பார்ப்போம். நாம் பேசில் என்ற ஒரு வகை தாவரத்தினுடைய செடிகளையும் அவற்றின் பயன்களையும் பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு பல்வேறு ஆய்வு கட்டுரைகளில் த ஹீலிங் ஸ்பைசஸ் delivered by பரத் பி அகர்வால் என்பவருடைய இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் பல்வேறு ஸ்பைசஸ், அதாவது நம் சமையலில் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை குறைந்தபட்சம் ஒரு 50 பொருட்களை கொண்டு ஆய்வு செய்து கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறார். அவற்றின் மூலம் பல்வேறு நோய்களையும் பல்வேறு உபாதைகளையும் கட்டுப்படுத்துவதை பற்றி தெளிவாக இருக்கிறார். இதை ஓராண்டாக பயிற்சி செய்து சில பயன்களை அடைந்ததால் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த காணொளியை வெளியிடுகிறேன். சற்று முன் பேசில் என்ற தாவரத்தை பார்த்தோம். அந்த தாவரத்தை பற்றி இவர்கள் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன என்று பார்ப்போம். முதலில் பேசில் த கார்டன் ஆஃப் யூத், என்றும் இளமை தரக்கூடிய ஒரு தாவரமாக அதை அறிவித்திருக்கிறார்கள், தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கும் பொழுது எ பவுண்டி ஆஃப் ஹீலிங், அநேக நோய்களுக்கு இவை மருந்தாகவும் கட்டுப்படுத்துவதாகவும் இருக்கிறது. அப்படி என்னென்ன நோய்களுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை இங்கு கொஞ்சம் ஆழ்ந்து பார்ப்போம். பேசிக் மே ஹெல்ப் ப்ரிவெண்ட் அண்ட் க்யூர் ஆர் ட்ரீட். ஒன், அசீன். அசீன் என்பது பொடுகு. இரண்டாவது கேன்சர், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ், ஹை டோட்டல் கொலஸ்ட்ரால் இஸ் கண்ட்ரோல்டு, கன்ஜக்டிவ்ஸ், மூச்சு விடுவதில் சிரமம், அடுத்து டயபெட்டிக், ட்ரை ஐ சிண்ட்ரோம், ஐ இன்ஃபெக்ஷன், கவுட். கவுட் என்பது விரல்களில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம், ஹார்ட் அட்டாக், மலேரியா, பெயின், ஸ்ட்ரெஸ், ட்ரைக்ளிசராய்டு, அல்சர், இறுதியாக ஊண்டு. இடையிலே பெயின் என்று சொல்லியிருப்பார்கள். எல்லா வகையான வலிகளுக்கும் நிவாரணியாக இருக்கிறது. இத்தகைய ஒரு சிறந்த ஒரு ஸ்பைஸ் அல்லது மூலிகையை எவ்வாறு நாம் நமது உணவில் பயன்படுத்துவது, எவ்வாறு அதை முதலில் சேகரிப்பது, அதை எவ்வாறு நாம்
உட்கொண்டு பயனடைவது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். இங்கே இருப்பது ஹோலி பேசில், அதாவது துளசி என்று சொல்லுவோம். இது ஒன்றை மருத்துவ குணம் மட்டுமே மிகுந்தது. இதை நாம் சமையலில் பயன்படுத்துவது இல்லை. துளசி இது கோயில்களிலும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதுவும் ஒரு வகையான பேசில், பட் இது தமிழிலே திருநீற்று பச்சிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருநீற்று பச்சிலை வெளிப்புற பூச்சுக்காக மிகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய சாறு பல்வேறு தோல் நோய்களையும் பல்வேறு உபாதைகளையும் குறைக்கக்கூடியது. இதை பெரும்பாலும் உணவாக எடுத்துக்கொள்வதில்லை. முதலில் பார்த்த அந்த ஸ்வீட் பேசில் அல்லது தாய்லாந்து பேசில் மட்டுமே உணவாக பயன்படுகிறது. இதை இன்றும் உணவாக பயன்படுத்தவில்லை. தொடர்ந்து அடுத்த காணொளியில் பேசில் எவ்வாறு உணவாக பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்வோம்.